الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பினூடாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த அவர்களை விட அறிஞரான ஒரு மனிதராகிய ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக, அவரை சந்தித்து அவரிடம் இருக்கக்கூடிய அறிவுகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய நண்பரான அல்லது அவருடைய ஹாதிமான யூஷா பின் நூன் அவர்களை அழைத்து கொண்டு சென்ற நீண்டதொரு பிரயாணத்தின் ஆரம்ப பகுதியை சென்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிந்திருந்தோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூஷா பின் நூன் அவர் பின்னால் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு பேரும் சமைக்கப்பட்ட ஒரு மீனை எடுத்துக்கொண்டு பிரயாணம் மேற்கொள்கிறார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அந்த மீனை எந்த இடத்தில் நீங்கள் மிஸ் பண்ணுகிறீர்களோ அந்த இடம்தான் மஜ்மஉல் பஹ்ரைன், நீங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கான இடம். எனவே இவர்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஒரு பாறாங்கல்லிலே அமர்கிறார்கள், தலையை வைக்கிறார்கள், சாகிறார்கள், தூக்கமாகி விடுகிறார்கள். பின்னர் எழுந்து அவர்களுடைய எஞ்சிய காலப்பகுதியில் பிரயாணத்திலே கழிக்கிறார்கள். திடீரென களைப்பு ஏற்பட்டு பசி ஏற்படுகிறது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த மீனை சமைத்த உணவை எடுத்து வாருங்கள், நாம் சாப்பிடுவோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது, தூங்கிய இடத்திலே மீன் மிஸ் ஆகிய விடயம் நாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அதை அறிவிக்கவில்லை. இந்த விடயத்தை சொல்கிறார்கள். அப்பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இடம்தான் நாம் செல்ல வேண்டிய இடம். எங்கே அந்த மீன் மிஸ் ஆகிச்சோ அந்த இடம்தான் நாம் செல்ல வேண்டிய இடம். அந்த அவர்கள் தூங்கிய பாறாங்கல்லுக்கு கீழால் ஒரு நீரூற்று இருந்தது. அந்த நீரூற்று எப்படிப்பட்டது என்றால், இறந்த ஏதாவது ஒரு பிராணியில் அந்த நீரில் இருந்து ஏதாவது ஒரு துளி பட்டுவிட்டால் அந்த பிராணி உயிர் பெற்றுவிடும். அப்படி ஒரு அற்புதத்தை அந்த நீருக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்திருந்தான், கொடுத்திருந்தான். இவர்கள் சமைத்து கொண்டு வந்த அந்த மீனிலே அதிலிருந்து நீர் பட்டு அது உயிர் பெற்று கடலிலே அதை என்ன செய்து விடுகிறது, சென்று விடுகிறது என்கின்ற விடயத்தை நாம் சென்ற சந்தர்ப்பத்திலே பார்த்திருந்தோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மீண்டும் அவர்கள் எந்த வழியால் வந்தார்களோ அதை நோக்கி மீண்டும் என்ன செய்கிறார்கள், இரண்டு பேரும் பயணிக்கிறார்கள். அந்த மஜ்மஉல் பஹ்ரைன், இரண்டு கடல்களும் சந்திக்கின்ற இடம் என்கின்ற அந்த இடத்திலே பார்க்கிறார்கள். அங்கே ஒரு மனிதர் தன்னுடைய உடலை முழுமையாக போர்த்தி கொண்டு இருக்கிறார். ஃபசல்லம அலைஹி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதர் மீது சலாம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வ அன்னா பி அர்லிக சலாம், இந்த பூமியிலே சலாம் அறியப்படாத ஒன்றாக இருந்தது, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் மூசா என்று சொல்கிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், பனு இஸ்ரவேலுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மூசாவா என்று கேட்கிறார்கள். ஓம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது காரணத்தை சொல்கிறார்கள், எதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். அதைதுக லிதுஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, நீங்கள் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லாஹ்வினால், அதிலிருந்து நான் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி உங்களிடம் வந்திருக்கிறேன். அப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னக லன் தஸ்ததிஅ மஇய ஸப்ரா, நீங்கள் என்னோடு பொறுமையாக பயணிப்பதற்கு சக்தி பெற மாட்டீர்கள், நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்கள். மூசாவே, இன்னி அலா இல்மின் மின் இல்மில்லாஹி அல்லமனிஹி லா தஅலமுஹு இல்லா அன்த, லா தஅலமுஹு அன்த, அல்லாஹு தஆலா எனக்கு சில அறிவுகளை கற்றுத் தந்திருக்கிறான், அது உங்களுக்கு தெரியாது. வ அன்த அலா இல்மி மின் இல்மில்லாஹி அல்லமகஹுல்லாஹு லா அஅலமுஹு, உங்களுக்கு அல்லாஹு தஆலா சில அறிவை கற்றுத் தந்திருக்கிறான், அது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன் வலா அஸி லக அம்ரா, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுடைய கட்டளைக்கு நான் ஒரு பொழுதும் மாறு செய்ய மாட்டேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணிப்பதாக இருந்தால், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கட்டளை நீங்கள் என்னோடு பொறுமையாக இருக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் உண்மையில் என்ன செய்ய மாட்டீர்கள், சக்தி பெற
உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரிந்த காரணத்தினால் சொல்கிறார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இல்லை, நான் உங்களை கட்டளைக்கு என்ன செய்ய மாட்டேன், மாறு செய்ய மாட்டேன், உங்களோடு நான் வருகிறேன். ஃபகால லஹுல் ஹித்ர், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன் இத்தபஅதனி ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன் ஹத்தா உஹ்திஸ லக மின்ஹு திக்ரா. நீங்கள் என்னை துயர்ந்து வருகின்ற பொழுது, என்னோடு வருகின்ற பொழுது சில நிகழ்வுகள் இடம்பெறும். அந்த நிகழ்வுகள் குறித்து நானாக உங்களிடம் சொல்லுகின்றவளை நீங்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த விடயத்தில் தான் நீங்கள் என்ன அறிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அல்லாஹு தாலா இதை என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே நாம் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், சூரத்துல் கஹ்ஃபிலே 60வது வசனம் தொடக்கம் 82வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தை சொல்கிறான். இதனுடைய விரிவாக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் புகாரி முஸ்லிம் போன்ற நபிமொழி தொகுப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள், பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். கடல் ஓரமாக ரெண்டு பேரும் நடந்து போகிறார்கள். யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது அதன் பின்னால் என்ன செய்யப்படவில்லை, ஹதீஸ்களிலேயோ குர்ஆனிலேயோ சொல்லப்படவில்லை. இப்பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து என்ன செய்கிறார்கள், பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். கடலோரத்தினால் போகின்ற பொழுது அங்கே ஒரு கப்பல் வருகிறது, ஒரு படகு வருகிறது. அவர்களையும் அழைத்து கொண்டு செல்லுமாறு அந்த படகுக்காரர்களிடம் பேசுகிறார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த மக்கள் அறிந்திருந்த காரணத்தினால் எந்தவித பேமெண்ட்டும் இல்லாமல் என்ன செய்கிறார்கள், இரண்டு பேரையும் அந்த படகுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது ரெண்டு பேரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே படகினுடைய ஒரு ஓரத்திலே ஒரு சிட்டுக்குருவி ஒன்று வந்து அமர்கிறது. அமர்ந்து கடலிலே இருந்து ஒரு தரம் கொத்தி நீர் அருந்துகிறது, இன்னொரு தரம் கொத்தி என்ன செய்கிறது, நீர் அருந்துகிறது. இப்பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், யா மூசா, மூசாவே, மா நகஸ இல்மி வ இல்முக மின் இல்மில்லாஹி இல்லா கனகரத்தி ஹாதல் உஸ்ஃபூரி ஃபில் பஹர். உன்னுடைய அறிவும் என்னுடைய அறிவும் எப்படிப்பட்டது தெரியுமா, இந்த கடலில் இந்த சிட்டுக்குருவி நீரை கொத்தி கொத்தி அருந்துகிறது, இந்த அளவுக்கு தான் என்னுடைய அறிவும் உன்னுடைய அறிவும் அல்லாஹ்வினுடைய அறிவோடு ஒப்பிட்டு பார்க்கையில். அல்லாஹ்வினுடைய அறிவு என்பது பெரும் கடல், அல்லாஹ்வினுடைய அறிவு என்பது பெரும் கடல். அதிலே இந்த சிட்டுக்குருவி அருந்துகின்ற நீர் அளவானதுதான் என்னுடைய அறிவும் உன்னுடைய அறிவும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், புரிய வைக்கிறார்கள். அறிவு என்பது நாம் என்ன ஒரு அந்த இந்த நிகழ்வு எதற்காக வேண்டி நடந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் தான் அறிவாளி என்று என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அவர் சமுதாயத்திலே நான் தான் அறிவாளி என்று என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா கண்டித்து இப்படி ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுமாறு என்ன செய்தான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அதை உணர்த்துகிறார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய அறிவும் உம்முடைய அறிவும் அல்லாஹ்வினுடைய அறிவோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த கடலிலே நீர் அருந்துகின்ற இந்த சிட்டுக்குருவி நீர் அருந்துகின்ற இந்த நீரை போன்றது தான். இப்பொழுது பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது திடீரென ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த படகிலிருந்து ஒரு பலகையை என்ன செய்து விடுகிறார்கள், கலட்டி விடுகிறார்கள். இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கௌமுன் ஹமலூனா பிகைரி நௌலின், எந்த பேமெண்ட்டும் இல்லாமல் எங்களை கூட்டிகிட்டு போகிறார்கள், அவர்களை மூழ்கடிப்பதற்காக அந்த படகினுடைய பலகையை கலட்டி விட்டீர்களா என்ன செய்கிறார்கள், உடனே கேட்டு விடுகிறார். ஆரம்பத்திலேயே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள், என்னோட வாரையாக இருந்தால் பொறுமையாக வரணும், நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது நான் சொல்லாத வரைக்கும் நீங்கள் என்ன செய்யப்படாது, எனக்கு அது சம்பந்தமாக பேசக்கூடாது. அப்போ முதலாவது தடவையாக அந்த நிபந்தனை என்ன செய்கிறார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீறுகிறார்கள். அப்பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அலம் அகுல் இன்னக லன் தஸ்ததிஅ மஇய ஸப்ரா, நான் உங்களோட சொல்லலையா, என்னோடு நீங்கள் பொறுமையாக என்ன செய்ய மாட்டீர்கள், வரமாட்டீர்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா துஆஹிதுனி பிமா நஸீத், நான் மறந்த விடயத்தில் என்னை தண்டித்து விடாதீர்கள், வலா துர்ஹிக்னி மின் அம்ரி உஸ்ரா, என் விடயத்தில் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள், இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இப்படி என்ன செய்யாது, நடக்காது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உண்மையிலேயே மறதியால் தான் இந்த நிகழ்வு என்ன செஞ்சிச்சு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகழ்ந்தது. இப்போ மீண்டும் பிரயாணத்தை என்ன செய்கிறார்கள், தொடர்கிறார்கள். இது முதலாவது நிகழ்வு. மொத்தம் 3 நிகழ்வுகள் என்ன செய்யும், நடக்கும். முதலாவது நிகழ்வு, இப்போ படகினுடைய ஒரு பலகையை நபி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தது, கலட்டியது. இரண்டாவது சந்தர்ப்பம், கப்பலிலிருந்து இறங்கி 2 பேரும் என்ன செய்கிறார்கள், நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறுவன் பல சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை பார்த்து ஃபஅஹதல் ஹதிரு ரஅஸஹு பியதிஹி ஃபக்தலஅஹு பியதிஹி ஃபக்தலஹு, அந்த சிறுவனை பிடித்து கையால் அவருடைய கழுத்திலே கையை வைத்து கழுத்தை திருப்பி கொலை செய்து விடுகிறார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், அந்த சிறுவனை கொலை செய்து விடுகிறார்கள். இதை பார்த்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அகதல்த நஃப்ஸன் ஸகிய்யத்தன் பிகைரி நஃப்ஸ்,
கொலைக்கு கொலையும் கிடையாது. இந்த சிறுவன் யாரையும் என்ன செய்யவில்லை, கொலை செய்யவும் இல்லை. கொலைக்கு கொலை, கிசாஸ் எடுப்பதற்கு, பலிக்கு பலி எடுப்பதற்கு. அப்படி இல்லாமல் ஒரு தூய்மையான ஆத்மாவை கொலை செய்து விட்டீர்களே என்று என்ன செய்கிறார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே கேட்டு லக்கத் ஜிஅத ஷைஅன் நுக்ரா, பெரிய ஒரு பாவத்தை நீங்கள் செய்துட்டீர்களே என்று என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அலம் அகுல்லக இன்னக லன் தஸ்ததி மஇ சபரா, நாம் உமக்கு சொல்லலையா நீங்கள் எம்மோடு பயணிக்கின்ற பொழுது சக்தி பெற மாட்டீர்கள் என்று. கால இன் சஅல்துக, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கால இன் சஅல்துக அன் ஷைஇன் பஅதஹா ஃபலா துசாஹிப்னி, இதற்கு பின்னால் நான் ஏதாவது உம்மிடம் கேட்டால் நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். இரண்டாவது இடம், இதுக்கு பின்னால் நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, என்ன சேர்த்து கொள்ளாதீர்கள், நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். இப்போ மூணாவது நிகழ்வு, இரண்டு பேரும் என்ன செய்கிறார்கள்? போயிட்டு இருக்கிறார்கள். ஒரு கிராமவாசிகளிடம் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். அந்த கிராமவாசிகளிடம் பசிக்கிறது, எங்களுக்கு உணவு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஃபஅபவ் அய்யுதையிஃபுஹுமா, அவர்களுக்கு விருந்தளிப்பதற்கு அந்த மக்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? மறுத்து விடுகிறார்கள். ஃபவஜதா ஃபீஹா ஜிதாரன் யுரீது ஐயங்கல்ல, அங்கே ஒரு சுவர் இருக்கிறது, அந்த சுவர் விழுவதற்கு இப்படி என்ன செய்கிறது? சாகிறது. அந்த சுவர் விழுவதற்கு சாகிறது. ஃபஅகாமா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தடுத்து அப்படியே என்ன செய்கிறார்கள்? நிறுத்தி விடுகிறார்கள். சாய்ந்த சுவரை தடுத்து என்ன செய்கிறார்கள்? நிறுத்தி விடுகிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், கௌமுன் அதைனாஹும் ஃபலம் யுத்இமூனா வலம் யுதையிஃபூனா. இப்போ நீங்கள் சரி செய்த இந்த சுவர் இது ஒரு கூட்டத்தாருக்கு சார்ந்தது, ஒரு கிராமவாசிகளுக்குரியது. அவங்ககிட்ட நம்ம வந்தோம், பசிக்குதுன்னு கேட்டோம், அவங்க நம்மளுக்கு என்ன செய்யலை? விருந்து தரலை. ஆனால் அவர்களுடைய சுவரை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? சரி செய்திருக்கிறீர்கள். லவ் ஷிஅத லத்தஹத அலைஹி அஜ்ரா, நீங்கள் விரும்பின அதற்கான கூலியை பெறலாம் தானே அப்படின்னு என்ன செய்கிறார்கள்? கேட்டு விடுகிறார்கள். இப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக், நானும் நீங்களும் பிரிய வேண்டிய நேரம் இதுதான், நானும் நீங்களும் பிரிய வேண்டிய நேரம் இதுதான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த மூன்று நிகழ்வுகள் நடக்கிறது. நாங்கள் நினைக்கப்படாது மூன்றும் தொடர்ந்து என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. இது பெரியதொரு என்ன நீண்ட பயணம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மேற்கொண்ட நீண்டதொரு என்ன பயணம். அந்த பயணத்தில் பல வகையான காலங்கள் என்ன செய்திருக்கும்? எடுத்திருக்கும். இது தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் கிடையாது. அந்த அளவுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன விளங்காதவர்கள் கிடையாது. அப்படி நாங்கள் என்ன செஞ்சிடப்படா நினைச்சிடப்படா. அண்ணா நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க, செல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பொறுமை இழந்தார்கள் என்று நாம் என்ன செய்யப்படாது? விளங்கக்கூடாது. இது ஒரு நீண்டதொரு பயணம். இதில் ஆங்காங்கே நடந்த நிகழ்வுகள் தான் என்ன இவை. எனவே இந்த மூன்று நிகழ்வுகள் என்ன செய்கின்றன? நடக்குகின்றன. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, யர்ஹமுல்லாஹு மூசா, அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் செய்வானாக, லவதிதினா லவ் சபர ஹத்தா யகுஸ்ஸ அலைனா மின் அம்ரிஹிமா. நான் இந்த நிகழ்வு தொடங்குகின்ற ஆரம்ப கட்டத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான உண்மையான சரித்திரங்களை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டிருந்தார்கள். அதற்கு ஆதாரமாக நான் சொன்னது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சென்ற இந்த பிரயாணம். இதில் மூன்று நிகழ்வுகள் நடந்துச்சு. இந்த நிகழ்வுகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நபி மூசா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் அவ்விருவரின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்களை என்ன செஞ்சிருப்பான்? கற்று தந்திருப்பான். அப்படி நடந்திருக்கணும் என்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆசை வைக்கிறோம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக், நானும் நீங்களும் பிரிகிற நேரம். ஆனால் மூன்று நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுகளுக்கான விளக்கம் என்ன செய்யணும்? உங்களுக்கு நான் சொல்லணும் என்று சொல்லிட்டு மூன்று நிகழ்வுகளுக்கான விளக்கங்களையும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதலாவது நிகழ்வு என்னது? கபல்ற பழைய என்ன செய்தது? கலட்டினது. அம்ம சஃபீனா ஃபகானத் லிமசாகீன, அந்த கப்பல் அந்த படகு ஏழைகளுக்குரியது. யஅமலூன ஃபில் பஹர், கடலிலே வேலை செய்யக்கூடிய ஏழைகளுக்குரிய படகு. ஃபஅரத்து அன் அஇபஹ, அதை சேதப்படுத்த நான் ஏன் நினைத்தேன் என்றால், வகான வராஹும் மலிக்குன், இவங்களுக்கு பின்னால் ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான். யஅஹுது குல்ல சஃபீனத்தின் கஸ்பா, எந்த படகெல்லாம் நல்ல படகாக இருக்கிறதோ அதை அவன் அபகரித்துக் கொள்வான். எனவே இந்த படகை நான் சேதப்படுத்தினேன், இந்த படகை அவன் என்ன செய்ய மாட்டான்? எடுக்க மாட்டான். இதுதான் முதலாவது நிகழ்வுக்கான விளக்கம். இரண்டாவது நிகழ்வு என்னது? சிறுவனை
கொலை செய்தது. அம்மல் குலாம் ஃபகான அபவாஹு முஃமினீன், அந்த சிறுவனுடைய தாய் தந்தையர்கள் முஃமினான அல்லாஹுக்கு பயந்த பேரண்ட்ஸாக இருந்தார்கள், பெற்றோர்களாக இருந்தார்கள். ஃபஹஷீனா ஐயுர்ஹிகஹுமா துக்யானோ வ குஃப்ரா, இந்த சிறுவன் வளர்ந்ததன் பின்னால் அந்த பெற்றோர்களை வழிகேட்டின் பக்கம் நகர்த்தி விடுவான் என்பதை நாம் பயந்தோம். ஃபஅரதுனா அய்யுப்திலஹுமா ரப்புஹுமா கைரம் மின்ஹு ஸகாத்தோ வ அக்ரப ரஹ்மா, நாளைக்கு அந்த பெற்றோர்களை அழகான முறையில் அவர்கள் மீது இரக்கம் வைத்து அவர்களை அனுசரித்து நடக்கக்கூடிய ஒரு குழந்தையை அதற்கு பிரதியீடாக கொடுப்பதற்கு நாம் என்ன செய்தோம், நினைத்தோம். இது ரெண்டாவது நிலவுக்கான என்ன விளக்கம். மூணாவது சுவர் என்ன செஞ்சது, நிறுத்தி வச்சது. வ அம்மல் ஜிதார் ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, அந்த சுவருக்கு கீழால 2 அடிமை குழந்தைகளுக்கான அடிமை சிறுவர்களுக்கான புதையல் என்ன செய்தது, இருந்தது. வகான அபூஹுமா சாலிஹா, அவங்களுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக என்ன செய்தார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். யத்தீம்னா அனாதை குழந்தைகள், பெற்றோர்கள் என்ன உயிரோட இல்லை. ஆனால் அவர்களுக்கான அந்த புதையல், அந்த பெற்றோர்கள் வைத்த புதையல் அந்த சுவருக்கு கீழே என்ன செய்தது, இருந்தது. ஃபஅராத ரப்புக யபுலுகா அஷுத்தஹுமா வயஸ்தஹ்ரிஜா கன்ஸஹுமா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், உம்முடைய ரப்பு நாடினான் அவர்கள் 2 பேரும் பெரியாலாயினத்துக்கு பின்னால அவர்களுக்கு சரியாக சிந்தித்து நடக்கக்கூடிய புத்தி வந்ததன் பின்னால அந்த புதையலை அவர்களுக்கு வெளியாக்கி என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ இந்த சுவர் சாஞ்சி விழுந்துருந்துச்சுன்னா தானா அந்த புதையல் என்ன செய்திடும், வெளியாகிடும். எனவே அவர்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் நாம் அதை என்ன செய்தோம், நிறுத்தினோம், அந்த சுவர் விழாமலுக்கு நிறுத்தினோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, இது ஒன்றும் நான் என்னுடைய சுய விருப்பத்தினாலே என்ன செய்யலை, இது ஒன்றும் நான் என்னுடைய சுய விருப்பத்தினால் செய்யவில்லை, இது அல்லாஹ்வினுடைய என்ன கட்டளை, அல்லாஹு தஆலா எனக்கு அறிவித்ததன் பிரகாரம் தான் நான் என்ன செய்தேன், இதை செய்தேன். ذَلِكَ تَأْوِيلُ مَا لَمْ تَسْطِعْ عَلَيْهِ صَبْرًا, நீங்கள் பொறுமையாக இருக்காமல் இருந்த அந்த நிகழ்வுக்கான விளக்கங்கள் இவைதான் என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கத்தை சொல்லிவிட்டு பிரயாணத்தை என்ன செய்கிறார்கள், முடித்துக் கொள்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடையார்களே, இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் புரிய வேண்டிய அம்சங்கள். முதலாவதாக, எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாம் அப்படின்னு நாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. உண்மையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு தகுதியாக இருந்தார்கள். ஏன், அவர் ஒரு நபி, அவருக்கு வஹி வந்து கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவர் சொன்னார், அனா அலம், நான் தான் என்ன இந்த பூமியில் ரொம்ப அறிந்தவன், அல்லாஹ்வை விட அறிந்தவன் என்று அவர் சொல்லவில்லை. மாற்றமாக இந்த பூமியில் அறிந்தவன் யாரு, நான் தான். அல்லாஹ் தான் எல்லாரையும் விட அறிவாளிங்கிற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, அவர் ஒரு நபி. இந்த பூமியிலே மிக அறிந்தவன் நான் தான். அவர் என்ன சொல்லவில்லை, அல்லாஹு அலம், இந்த பூமியிலே யார் அறிந்தவர் என்பது அல்லாஹுக்குத்தான் தெரியும் என்று செய்யலை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லவில்லை. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் அது அறிவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் தான் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நாம் நினைக்கக்கூடாது. அந்த ஆணவம் நம்மிடம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்ததோடு உடனே அவர்கள் அவரை சந்திப்பதற்கான பிரயாணத்தை என்ன செய்தார்கள், மேற்கொண்டார்கள். இது மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற விடயத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த ஆர்வம். எத்தனை வருடங்களும் பிரயாணம் என்ன செய்திருக்கலாம். சில அறிஞர்கள் 10 வருடங்கள் பிரயாணம் என்றும் இதை என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னை விட ஒரு அறிவாளி இருக்கிறார், அவரிடம் நான் மார்க்கத்தை சென்று கற்க வேண்டும் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த ஆசை அதில் ஒரு துளியும் நம்மகிட்ட இல்லை. ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னால், ஒரு பயான் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, மார்க்கத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், படித்து கொடுக்க போகிறோம்டா. இப்போ எங்களுடைய சிந்தனை எல்லாம் என்ன, நாம் படித்தே தானே சொல்ல போகிறாங்க, நம்மளுக்கு தெரியாது என்ன இருக்கு, அல்லது நாம் இப்போ சோசியல் மீடியாக்கள் என்ன செய்யலாம், மார்க்கங்கள் அழகாக படித்து கொள்ளலாம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி பிரயாணம் மேற்கொள்வது என்பது நபிமார்களுடைய காலம் தொடக்கம் இருந்து வந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி வருஷ காலங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பிரயாணம் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எவ்வளோ வருஷ காலங்கள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று பின்னால் வந்த அறிஞர்கள், நாம் இன்று சஹீல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் சும்மா அப்படி வாயால் சொல்லிக்கிட்டே போகிறோம். அவர்களுடைய தியாகங்கள் எவ்வளவோ இருக்கு, எவ்வளோ பிரயாணங்களை மேற்கொண்டு அந்த ஹதீஸில் என்ன செய்தார், நம்மளுக்கு தொகுத்து தந்தார்கள். எனவே மார்க்கத்தை தேடி கற்கின்ற விடயத்திலே எங்களுக்கு ஆர்வம் வர வேண்டும். அடுத்ததாக, என்ன விடயமாக இருந்தாலும் நாங்கள் பொறுமையாளர்களாக இருப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கினா
அந்த விஷயத்தை சாதித்து முடிக்கும் வரைக்கும் அந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டது ஒரு சோதனைக்காக வேண்டி. எனவே இந்த காலத்தில் நாங்கள் வாழுகின்ற காலத்தில் எவ்வளோ சோதனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். இந்த இடத்துல நாங்கள் பொறுமையாக இருந்தால் தான் எங்களோட இலக்காகிய சுவர்க்கத்தை எங்களால் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். ஆன்மீக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இப்படியான வரலாறுகள் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கியருளான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.